வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் பிஎட். அதாவது பிஎட் ஸ்டூடெண்ட்டு 3rd செமஸ்டர் ஸ்கூலுக்கு டீச்சிங் ப்ராக்டிஸ் போயிருப்பீங்க. போனோடனே என்னங்க சார் பண்ணுறது அப்படின்னு தெரியாது. ஸோ ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ், சின்ன ஒரு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து எக்ஸாம் போயிட்டுருக்குது. ஸோ எக்ஸாம் முடிஞ்சோடனே அக்டோபர் 3, 4, 5 அந்த டைமிங்குள்ளே நீங்கள் போனோடனே என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து டயக்னாஸ்டிக் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணி வச்சு விடுங்க. டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னா குறையறி சோதனை. அதாவது ஆல்ரெடி இந்த சப்ஜெக்டில் தமிழோ இங்கிலீஷோ மேக்ஸோ ஏதோ ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி இவன் வந்து என்ன நாலேஜில் இருக்கான் அப்படிங்கிறத செக் பண்ணணும். அது வந்து ஆல்ரெடி அந்த டீச்சர் வந்து நடத்தியிருப்பாங்க. அதுலேருந்து சும்மா ஒரு 25 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுங்கள். சரி, 25 மார்க்கு வந்து 1 மார்க்காக கொடுத்துர்லாமா, அல்லது 2 மார்க்காக கொடுத்துர்லாமா, 5 மார்க்காக கொடுத்துடலாம், மேப்பு டைம்லைன் இது மாதிரி கொடுத்துர்லாமான்னா கண்டிப்பாக கூடாது. அதாவது 1 மார்க், 2 மார்க், 5 மார்க் 3 கலந்து தான் வைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொன்றும் ஈஸியாக இருக்கும், ஒன்றும் கஷ்டமாக இருக்கும். உதாரணத்துக்கு நல்லா படிக்கிறான், இப்போ வந்து நீங்கள் வந்து 1 மார்க்காக ஃபுல்லாக 25 1 மார்க் கொடுத்து இவங்க வந்து நல்லா படிக்கிறவங்க முடிவு பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்க வந்து ஒரு ஓடட்டும். அது மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு 1 மார்க் நல்லா படிச்சிருப்பாங்க, அதே மாதிரி இன்னொருத்தவங்க 2 மார்க் நல்லா படிச்சிருப்பாங்க, 5 மார்க் நல்லா படிச்சிருப்பாங்க. ஆனால் எந்தெந்த பார்ட் 1, அதாவது பார்ட் 1 அப்படின்னா 1 மார்க், பார்ட் 2னா 2 மார்க், பார்ட் 3னா 5 மார்க், எந்த பார்ட்டில் அவன் எந்த லெவலில் இருக்கான் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒன்று, அதுக்காக தான் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ மஸ்ட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஒரே மாதிரி பேட்டர்னை ரெடி பண்ணிடக்கூடாது. 5 1 மார்க், 5 2 மார்க், 2 5 மார்க், இதில் நீங்கள் அவங்க எந்த தரத்தில் இருக்காங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்சர்வ் பண்ண முடியும். அதுக்காக தான் வைக்கணும். இதுக்கு தகுந்ததுக்கப்புறம் 1 மார்க்கில் 5 மார்க்கு 1 மார்க் தான் எடுத்துருக்கிறான் அப்படின்னா அவங்கள என்ன பண்ணலாம், நீங்கள் புஷ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிட்டு போகிறதுக்காக தான் இது. ஓகேங்களா? அதே மாதிரி 2 மார்க்காகவும் கேட்டக்கூடாது. 2 மார்க் கேட்டோம்னா நல்லா படிக்காத ஒரு ஆவரேஜாக இருக்கக்கூடிய, ஆவரேஜும் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வந்து அதை வந்து எழுத முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி நல்லா படிக்கிறவங்க, அதாவது 1 மார்க்கு நல்லா படிக்காதவங்க 1 மார்க்கெல்லாம் மக்கப் பண்ணி எடுத்துருவாங்க. ஆனால் நல்லா படிக்கிறவங்க 5 மார்க்கெல்லாம் எழுதிடுவாங்க. ஆனால் 2 மார்க் 1 மார்க்கெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஸோ நீங்கள் கம்பல்சரி டயக்னாஸ்டிக் டெஸ்ட் வைங்க. ஆனால் உங்கள் காலேஜில் கேட்டிருக்கலாம், கேட்காமையும் இருக்கலாம், ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு ஸ்கூலுக்கு போனாலும் ஆல்ரெடி நம்ம சப்ஜெக்டில் என்ன நாலேஜில் இருக்காங்கங்கிறத டயக்னாஸ்டிக் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிஎட் சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.